Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து நான் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பீன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்து பீட்ரூட் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஏற்றாப்புல நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸு, கேரட், குடமிளகாய், அப்புறம் வந்து பீட்ரூட் இவ்வளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோஸ் கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடட்டும். பீட்ரூட்லாம் சாப்பிடாத சின்ன பசங்களுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்ததும் நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாஸ் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா இதானதும் ஒரு எக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கூடயே கிண்டாமல் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சென்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்கு வந்து வெந்ததும் நம்ம வந்து அதை கிண்டி விட்டுறலாம். அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு வந்து எக்கு வந்து கொஞ்சம் நல்லா தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆனால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு வந்து எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ரைஸும் வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக நல்லா இதாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இல்லாட்டி ரைஸ்லாம் உடஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. ரைஸ்லாம் உடையாத மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.